உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கா, கஷ்டங்கள் அதிகமாக இருக்கா, துன்பங்கள் அதிகமாக இருக்கா, துயரங்கள் அதிகமாக இருக்கா, இழப்புகள் அதிகமாக இருக்கா, உற்பத்தி இழப்பு ஏற்படுதா? ஒன்றும் கவலை கொள்ளாதீங்க. உங்கள் மீது நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களை அதிகமாக நேசிக்கிறான் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா? உங்களிடத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் முழுக்க முழுக்க போக்கி உங்களை சுத்தமான மனிதனாக, தூய்மையான நிலையில் நாளை அல்லாஹ் உங்களை சந்திக்க நாடுகிறான். அந்த சந்திப்பின் போது உங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் மறுமையில் இருக்காது, எந்த கேள்வி கணக்கும் மறுமையில் இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு சொர்க்கத்தை மட்டுமே தீர்ப்பளிப்பான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? மிக உயர்ந்த சொர்க்கம். ஏனென்றால் குற்றமே இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவனுடைய சொர்க்கம் மிக உயர்ந்த சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அன்பார்ந்த சகோதரர்களே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும், தாபஈன்கள், தபஉ தாபஈன்கள், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா தனது எந்த படைப்பினத்திற்கும் வழங்காத பூரணத்துவமான, தனது அறிவால் அலசி ஆராய்ந்து வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கையை மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் அந்த மனிதன் தான் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் தனது எண்ணங்களால், தனது செயல்களால் வரம்பு மீறி, அல்லாஹுவின் கட்டளையை மீறி, நபிகளாரின் வாழ்வியல் நடைமுறைகளை முழுக்க முழுக்க விளக்கி, தன்னுடைய மனம் போன போக்கில், அறிவினுடைய மயக்கத்தில், உணர்வினுடைய ஆதிக்கத்தில் அல்லாஹுவின் மார்க்கத்திற்கு மாற்றமாக வாழ்ந்து மன அமைதி கெட்டு போய் நிம்மதியை தொலைத்து தற்கொலை வரை செல்லக்கூடிய நிலையில் இன்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதான் இன்றைய யதார்த்தமான நிலை. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா பல சோதனைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மனித வாழ்க்கையை அல்லாஹு தாலா தந்துவிட்டு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழுங்கள் என்று சொல்லாமல் அதற்கான வழிமுறையையும் தந்து, அப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா பல சோதனைகளையும் தந்திருக்கிறான். எந்த மனிதனுக்கும் யாருக்கும் சோதனைகள் இல்லாமல் இல்லை. அவன் மிகச்சிறந்த முஃமினாக இருந்தாலும் சரியே, அல்லது ஈமானில் பலவீனமானவனாக இருந்தாலும் சரியே, அல்லது பாவம் செய்த அந்த பாவியாக இருந்தாலும், இறை நிராகரிப்பாளனாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அனைவரையும் சோதிப்பான். இது அவனுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். இன்னும் சொல்றான், வலக்கத் ஃபத்தன அல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம், மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதால் மட்டும், சொல்வதால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? நிச்சயமாக அவர்களுக்கு முன் வாழ்ந்தார்களே, அவர்களையும் நாம் சோதித்திருக்கிறோம். ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான், இன்னும் பொய் சொல்லக்கூடியவர்களையும் அவன் நிச்சயம் அறிவான். அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்க்ல சொல்றான்,
உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கிறான், உங்களுக்கு தந்திருக்கிறான். மேலும் அவனே யாவரையும் மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவன் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சோதனை என்பது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு. நான் சோதனையெல்லாம் இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அப்படி சோதனையை தரப்பட்ட நிலையில்தான் உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இறைவனை நிராகரிக்கக்கூடிய, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லது பாவங்களை புரியக்கூடிய மக்களுக்குத்தான் இந்த சோதனையை, வேதனையை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நாம் நம்பிக்கொண்டிருந்தால் அப்படி அல்ல. இறை நம்பிக்கையாளர்களுக்கு, நல்லவர்களுக்கு, ஏன் நபிமார்களுக்கு, எல்லா நபிமார்களுக்கும் சோதனை இருந்துச்சு. அல்லாஹு தாலா சோதனைகளை தந்தான். அவர்களது குடும்பத்திலிருந்தே அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவ கொள்கையை எதிர்க்க செய்தான். அவர்களுடைய குடும்பத்திலிருந்தே, நபிமார்களுடைய குடும்பத்திலிருந்தே எந்த நபி அந்த ஏகத்துவ கொள்கையை, தௌஹீதை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த சங்கநாதத்தை முழங்கினார்களோ அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்திலிருந்தே அதற்கு எதிராக அவர்களுக்கு சோதனையாக ஆக்கினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களது மகனையே சோதனையாக ஆக்கினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களது மனைவியையே சோதனையாக ஆக்கினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களது தகப்பனாரையே சோதனையாக ஆக்கினான். ஆக அன்பார்ந்த சோதர்களே, சோதனைகள் என்பது பலவிதம். அல்லாஹு தாலா உடலை அங்கஹீனப்படுத்தி சோதிக்கிறான். வறுமையை கொடுத்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அதே மாதிரி செல்வத்தை கொடுத்து கூட அல்லாஹ் சோதிக்கின்றான். செல்வாக்கை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். அவமானம், இழிவு இவற்றையெல்லாம் கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். அக்கிரமங்கள், அநீதி, அநியாயம் ஆகியவளை அந்த மனிதன் மீது இழைக்க வைத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். குழந்தையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். குழந்தையை கொடுக்காமல் அல்லாஹ் சோதிக்கின்றான். உடல் வலிமை, ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் சோதிக்கின்றான். அந்த உடல் வலிமையை குறைக்கக்கூடிய நோயை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கின்றான். மரணத்தை கொடுத்தும், உற்பத்தி இழப்பு, நஷ்டம் போன்றவற்றை ஏற்படுத்தியும் அல்லாஹ் சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் அல்லாஹு தாலா இப்படி சொல்லுவான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நாம் ஓரளவு அச்சத்தாலும் பசியினாலும் பொருள்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் உங்களை நாம் சோதிப்போம். நபியே, இதில் பொறுமை உடையவருக்கு யார் பொறுத்து கொள்வார்களோ, யார் பொறுமையோடு இந்த சோதனைகளை எதிர்கொள்வார்களோ அவர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல கூறுறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, சோதனை என்பது எல்லோருக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று தான். அல்லாஹ் இன்னும் சொல்றான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னஹ் வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வத்-ضراء வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹ் மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு முன்றே சென்ற அந்த மக்களுக்கு ஏற்பட்டது போல் சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அவர்களை, அந்த உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களை வறுமை, பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும், எப்போது வரும் என்று தூதரும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அனைவரையும் சோதிக்கின்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சோதனையை அல்லாஹ் ஏன் சோதிக்கிறான்? அல்லாஹ் ஏன் இந்த சோதனையை நமக்கு கொடுக்குறான்? நான் ஏற்கனவே சூரத்துல் முல்க்ல இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நான் சொன்னேன். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா.
உங்களிலே செயலில் மிக அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் உங்களுக்கு நாம் படைத்திருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, மன இச்சைக்கு அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுகிறோமா? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லாஹ்வுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிக்கிறோமா? அல்லது மன இச்சைக்கு ஷைத்தானுக்கு வழிபட்டு வாழ்கிறோமா? அல்லாஹ் வைக்கக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொண்டு வரம்பு மீறாமல், ஒரு லேச சோதனை வந்தா அல்லாஹ்வுக்கு வேற யாராவது அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும், அல்லாஹ்வுக்கு வேற யாருமே கிடைக்கலையா, எனக்குத்தானா இது, அங்கலாய்க்கிறது, அல்லாஹுவை பழிக்கிறது, அல்லாஹுவை மோசமாக திட்டுவது, இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கொடுத்த அந்த சோதனையை பொருந்தி அல்லாஹ் எனக்கு இந்த வேதனையை தந்திருக்கிறான், நிச்சயமாக அவன் போக்குவான் என்கிற தவக்குல் அந்த மக்களிடத்திலே கிடையாது. ஆகவேதான் இந்த மன இச்சை என்ன சொல்லும், அல்லாஹ் உன்னை நீ தொழுது என்ன செய்ய, நீ நோன்பெல்லாம் நஃபிலான நோன்பெல்லாம் வைத்து என்ன செய்ய, ஒன்றும் இல்லை, உனக்கு கஷ்டம்தான், உனக்கு நஷ்டம்தான், உனக்கு ஒரே சோதனை தான் என்று அந்த ஷைத்தான் உள்ளத்துல கொண்டு வந்து போடுவான். மன இச்சை அப்படித்தான் சொல்லும், போ நீ பாட்டுக்கு வாழ்ந்துருப்போ, அல்லாஹ்வுக்கே நீ கட்டுப்படுற என்கிற இந்த விஷயங்களை அவனுடைய உள்ளத்திலே போட்டு அவனை அளக்களிக்கும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த நிலையில் வாழக்கூடிய இந்த மனிதனை அவன் என் பக்கம் திரும்புகிறானா? சோதனையை தரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறானா? தான் செய்யக்கூடிய பாவங்களை செய்த மனிதனாக இருந்தால் அந்த செய்த அந்த பாவத்திற்காக தௌபா செய்து, யா அல்லாஹ் நான் தவறிழைத்து விட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை பாவங்கள் நிறைந்ததாக ஆகிவிட்டது, ஆகவே அந்த பாவத்திலிருந்து நான் தௌபா செய்து மீளுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே மீளுவான். அல்லது நல்லவனாக இருந்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நல்லடியானுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? அவனுக்கு ஏதாவது நன்மைகள், அவனுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள், இன்பங்கள் அவனுக்கு கிடைத்து விட்டால் உடனே அவன் இது என்னுடைய முயற்சியினால் கிடைத்தது என்று என்ன செய்யறது, அப்படியே ஆக்ரோஷமாக, அப்படியே தன்னைத்தானே இது என்னுடைய முயற்சியினால் கிடைச்சது, நான் வாங்கினது தெரியுமா என்றெல்லாம் அங்கலாய்க்காமல், அதை பெருமைப்படுத்தாமல், அல்லாஹ் எனக்கு வழங்கிய நிஅமத், அருள் கொடை, பரக்கத் என்று அதனை ஏற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். உடனே 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் இது எனக்கு நீ வழங்கிய நிஅமத், ஆகவே இந்த நிஅமத்தை கொண்டு எனக்கு நன்மையை மட்டுமே நீ தருவாயாக என்று அவன் கேட்பான். அல்லாஹ்வின் பக்கமே சார்ந்திருப்பான். அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது கஷ்டம், நஷ்டம், இழப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்ய மாட்டான், புலம்பக்கூடாது. ஒரு முஃமின் புலம்பக்கூடாது. அந்த நேரத்திலும் அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்தை ஆக்கி வைத்திருக்கிறான், நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட அடியான், அல்லாஹ் மீது முழுக்க நம்பிக்கை கொண்ட அடியான், எனக்கு வக்கீல் அல்லாஹ், என்னுடைய நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பேற்று கொண்ட வக்கீல் அல்லாஹ், நான் அவனையே சார்ந்திருக்கிறேன், என்னுடைய தவக்குல் அல்லாஹ்வின் மீது சார்ந்தது, ஆகவே அவன் என்னை கைவிட மாட்டான் என்று தனக்கு வந்த அந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அல்லாஹ்வின் பொறுப்பு சாட்டிவிட்டு, அல்லாஹ் எனக்கு இதனை நீக்குவான், இதிலிருந்து விடுதலை தருவான் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு அடுத்த விஷயத்திற்கு கடந்து சென்று விடுவான். அல்லாஹ்விடத்தில் அதனை ஒப்படைத்து விட்டு கடந்து சென்று விடுவான். இந்த 2 நிலையும் இந்த அடியானிடத்திலே, என்னுடைய அடியானத்திலே இருப்பதை பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த அடியானிடத்தில் இந்த 2 நிலைகளையும் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சோதனை எல்லாருக்குமே வரும். ஆகவே பாவங்களை புரிந்துவிட்ட அந்த அடியான் தன்னுடைய பாவத்திலிருந்து திரும்பி வந்துவிட மாட்டானா என்கிற ரீதியிலும் சோதனை இருக்கலாம். அல்லது தன்னுடைய அடியானுக்கு அந்த சோதனைகளை தரக்கூடிய காலகட்டத்தில் தன்னை விட்டு விலகி சென்று விடாத வகையில் அவன் தன்னையே வக்கீலாக ஆக்கி தன்னிடத்திலேயே தவக்குல் கொண்டவனாக தனக்கே கட்டுப்பட்ட நிலையில் வாழக்கூடியவனாக இருக்கிறானா என்பதையும் அல்லாஹு தாலா சோதிக்கிறான். ஆக இந்த சோதனை எல்லோருக்கும் உண்டு. அன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹு தாலா இந்த சோதனையின் மூலமாக அந்த அடியானுக்கு நல்லவனாக இருந்தால், நல்லடியானாக இருந்தால், மிகச் சிறந்தவனாக இருந்தால், நபிமார்களாக இருந்தால், வேறு யாராக நல்ல அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா இந்த சோதனையின் மூலமாக
மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நாடி இருக்கலாம். அந்த அந்தஸ்தை வழங்குவதற்காக அந்த சோதனையை தந்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஃமின் ஒரு இறை நம்பிக்கையாளன் அவனுடைய ஈமானுடைய அளவை கொண்டு அவன் சோதிக்கப்படுவான். ஒருத்தன்ட்ட எவ்வளவு ஈமான் இருக்கோ அந்த அளவை கொண்டு தான் என்ன செய்யப்படுவான், சோதிக்கப்படுவான். அல்லாஹ் ஒரு முஃமினை அவன் இடத்துல இருக்கக்கூடிய ஈமானின் அளவை கொண்டு சோதிப்பான். யாருக்கு ஈமானுடைய அளவு அதிகமாகுமோ அப்போது அவனுடைய சோதனையும் அதிகமாகும். நல்லா வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈமானுடைய அளவு அதிகமாக இருக்கா? உங்கள்கிட்ட ஈமானுடைய அளவு அதிகமாக இருக்கா? அல்லாஹ்வுடைய சோதனையை அதிகமாக எதிர்பாருங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தான் மிகச்சிறந்த அடியானாக இருக்கிறேனே, நான் தொழுகிறேனே, நான் நல்ல கேரக்டரோடு இருக்கிறேனே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறேனே, எனக்கு எப்படி சோதனை வரும் என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு ஈமானின் அளவு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அடியானை, தன்னுடைய நன்றியுள்ள அடியானை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் அவனுக்கு வெற்றியை இந்த உலகிலும் தருவான், மறு உலகிலும் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. ஆக இந்த சோதனையை அல்லாஹு தாலா அவனுக்கு தந்து, அவனுக்கு வெற்றியை தந்து, இந்த உலகிலும் அவனுக்கு சிறந்த வாழ்க்கையோடு அவனை முடிப்பான், மறு உலகிலும் அவனுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை தர இருக்கிறான். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, அதே போல அல்லாஹு தாலா எந்த அடியானை சோதிக்கிறானோ, கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை தருகிறானோ அவரை அல்லாஹ் மிக அதிகமாக நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கா, கஷ்டங்கள் அதிகமாக இருக்கா, துன்பங்கள் அதிகமாக இருக்கா, துயரங்கள் அதிகமாக இருக்கா, இழப்புகள் அதிகமாக இருக்கா, உற்பத்தி இழப்பு ஏற்படுதா, ஒன்றும் கவலை கொள்ளாதீங்க. உங்கள் மீது நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களை அதிகமாக நேசிக்கிறான் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா? உங்களிடத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் முழுக்க முழுக்க போக்கி உங்களை சுத்தமான மனிதனாக, தூய்மையான நிலையில் நாளை அல்லாஹ் உங்களை சந்திக்க நாடுகிறான். அந்த சந்திப்பின் போது உங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் மறுமையில் இருக்காது, எந்த கேள்வி கணக்கும் மறுமையில் இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு சொர்க்கத்தை மட்டுமே தீர்ப்பளிப்பான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? மிக உயர்ந்த சொர்க்கம். ஏனென்றால் குற்றமே இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவனுடைய சொர்க்கம் மிக உயர்ந்த சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே இந்த சோதனையை நாம் எதிர்கொள்கிற அந்த நேரத்தில் அல்லாஹின் மீது தவக்குல் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தக்வா நிறைய இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹை பொருந்திக்கும். ஃபமயத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், குர்ஆனுடைய வார்த்தை. யார் அல்லாஹுவை வக்கீலாக்கி தன்னுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி அவனையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபஹுவ ஹஸ்புஹ், அவன் மட்டுமே போதும், வேற யாரும் தேவையில்லை. அதே போல தான் தக்வா, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வோடு நல்லடியான் அப்படித்தானே இருப்பான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் தவறிழைத்து விட்டால், நான் பாவம் செய்து விட்டால், நான் மற்றவருக்கு அநியாயம் அக்கிரமங்களை இழைத்து விட்டால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹின் முன்னால் குற்றவாளியாக நான் நிறுத்தப்படுவேனே, அங்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல முடியும் என்று அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழக்கூடிய முத்தகீன், தக்வா உடையவனாக. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் நல்லவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையிலும், இந்த நிலையிலும் அவர்களுக்கு சோதனை இருக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சோதனையை 2 வகையாக வச்சிருக்கிறான். 2 வகையான சோதனை. ஒருத்தருக்கு என்ன தெரியுமா? சோதனையை அல்லாஹு தாலா தருவான். அந்த சோதனையின் போது அந்த சோதனையை பொறுமையோடு அதை அப்படியே எதிர்நோக்கி, பொறுமையோடு அந்த சோதனையை என்ன செய்வான்? அதை எடுத்துக்கொள்வான், அதை பொருந்தி கொள்வான், அந்த சூழ்நிலையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். அல்லாஹ் எனக்கு தந்த வேதனை, சோதனை, இதில் நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் நிராசை அடைந்து விட மாட்டேன். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையில் முடிவில் வெற்றியை மட்டுமே எனக்கு தருவான். இதில் என்னை என்ன செய்ய மாட்டான், அவன் தவிக்க விட மாட்டான்.
என்னை தவிக்க விட மாட்டான். எனக்கு இந்த கஷ்டத்திலேயே உழன்று என்னை மௌத்தாக்க மாட்டான். இந்த கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக அல்லாஹு தாலா எனக்கு சிஃபாவை தருவான், ஆரோக்கியத்தை தருவான், ஆயுளை தருவான், நிவாரணத்தை தருவான், உடலில் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் தந்து இந்த உலகிலே எனக்கு ஈமானிய வாழ்க்கையோடு மரணிக்க செய்வான் என்கிற அந்த ஆழமான அந்த நம்பிக்கையோடு வாழ்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது இந்த சோதனை ஒரு நல்லடியானுக்கு அவனை வெற்றியை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். அந்த சோதனையின் முடிவில் இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றியை தந்துதான் அவனை மரணிக்க செய்வான். இது ஒரு வகையான சோதனை. இன்னொரு சோதனை இருக்கு. இன்னொரு சோதனை என்ன தெரியுமா? அந்த சோதனையின் போது அல்லாஹ் மீதான நம்பிக்கையை அவன் தகர்த்து விடுவான். அப்படியே தகன்று போயிடும். அந்த நம்பிக்கை அப்படியே விழுந்து போயிடும், அப்படியே உடைஞ்சு போயிடும். அல்லாஹ் என்ன வந்தான், அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சிட்டான், அல்லாஹ் இந்த மாதிரி, அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று அல்லாஹ் தந்த சோதனையை பொறுமையோடு பொறுத்து கொள்ளாமல், அதை பொருந்தி கொள்ளாமல், அந்த கஷ்டத்தில், அந்த நஷ்டத்தில், அந்த சோதனையில் அல்லாஹுவிடம் விருந்து விலகி தன்னுடைய மன இச்சை ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹுக்கு எதிரியாக மரணித்து தோல்வியை நாளை மறுமையிலும் சந்திக்கக்கூடிய நிலையில் அந்த சோதனை அமையும். ஆகவே அன்பார்ந்த சோதனை, அப்படிப்பட்ட சோதனையாக நம்முடைய சோதனை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற எந்த சோதனையாக இருந்தாலும் அது இம்மையிலேயே அது முடிவு பெற்று வெற்றியை பெற்ற நிலையில் நாளை மறுமையிலும் வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. அல்லாஹு தாலா 16வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் இருந்து யார் நற்செயல்களை செய்வாரோ நிச்சயமாக நாம் அவர்களை இந்த உலகில் எத்தகைய சோதனைக்குள் ஆக்கப்பட்டாலும் மனமிக்க தூய வாழ்க்கையை, இன்பகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழச் செய்வோம். எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் அவர்களை என்ன செய்வோம்? இன்பகரமான மிக நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழச் செய்வோம். அவங்கள அந்த சோதனையிலே விட்டு விட மாட்டேங்கிறான்ல. எவ்வளோ அழகான ஒரு வாக்குறுதி பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நான் இப்படிலாம் விட்டுற மாட்டேன், அவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழச் செய்து தான் இந்த உலக வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்றான். இன்னும் கூட அல்லாஹு தாலா இன்னும் சொல்றான், இன்னும் மறுமையிலும் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். இந்த உலகத்தில் மாத்திரம் கிடையாது, மறுமையிலும் அவர்களுக்கு மிகச்சிறந்த கூலிகளை நாம் கொடுப்போம். வேற என்ன வேணும் அன்பார்ந்த சகோதரர்? நமக்கு என்ன வேணும்? இந்த உலகத்திலேயும் சோதனையில வெற்றி தான், முடிவில் வெற்றி தான், அதில் உயர்ந்த இன்பம் தான், அதில் சந்தோஷமாக இருந்த நிலையில் தான் நமக்கு மவுத். அப்படிங்கிற போது நமக்கு என்ன வேணும்? அதே போல இந்த உலக வாழ்க்கை முடிந்து மறுமையிலும் நமக்கு கூலி வழங்கப்பட போகிறது. அல்லாஹ் மிக உயர்ந்த அந்த பதவியை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறான் என்கிற இந்த செய்தி எவ்வளவு இனிப்பான இனிய செய்தி அன்பார்ந்த சோதர்களே. ஆகவே தான் சோதனையின் போது ஒரு மீன் என்ன செஞ்சிடக்கூடாது? நிலை குலையக்கூடாது, இஸ்திகாமத்தோடு இருக்கணும். அல்லாஹ் தந்த அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும், தடுமாறக்கூடாது, அதில் தடம் மாறி போயிடக்கூடாது. தடுமாறுறது மாத்திரமல்ல, தடம் மாறி அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அந்த மனிதன் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக. ஒரு சின்ன குழந்தைக்கு, நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டமோ அல்லது நோயோ அல்லது வேறு ஏதாவது பீடிக்கப்பட்டால் உடனே என்ன செஞ்சிடறோம்? சூனியம் செய்யக்கூடிய ஆளிடத்துல போய் என் பையனுக்கு சூனியம் செய்யப்பட்டு இருக்கிறதா என்று ஷிர்கான, குஃப்ரான, பிதாத்தான காரியங்களின் பக்கம் போய் கடைசியில் முஷ்ரிக்கான நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் அங்கு தோல்விதானே அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் ஷாஃபியாக இருக்கிறான், அல்லாஹ் நிவாரணம் தரக்கூடியவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு நிவாரணம் கிடைக்கும். நிவாரணத்திற்கான
அந்த சூறாக்கள் இருக்கிறது, அல்லாஹுடைய ஆயத்துகள் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆக்கள் இருக்கிறது, தஸ்பீகள் இருக்கிறது, திக்ருகள் இருக்கிறது. அதை ஊத சொல்லியிருக்கிறாங்க. ஊதக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும். வேறு ஏதாவது உடல் கூறு ரீதியிலான அந்த உபாதைகள் இருந்தால் நிச்சயமாக டாக்டரை பார்க்குற போது அதற்கான நிவாரணம் கிடைக்கும். ஆக அன்பார்ந்த இப்படித்தான் ஒரு முஃமினுடைய நிலை இருக்கும். ஆகவே அல்லாஹின் மீது சரியான ஒரு நல்ல ஒரு முஃமின்ட்ட 6 நம்பிக்கைகள்: அல்லாஹின் மீது நம்பிக்கை, மலக்குகளின் மீது நம்பிக்கை, வேதங்களின் மீது நம்பிக்கை, நபிமார்களின் மீது நம்பிக்கை, மறுமை நாளின் மீது நம்பிக்கை, விதியின் மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் இந்த யாவை வச்சுக்கோங்க, இந்த சோதனையின் போது வெற்றி யார் அதிகமாக கொள்ளுவாங்கன்னா, அல்லாஹின் மீதான நம்பிக்கையை அசைக்க முடியாத அளவுக்கு யாரிடத்துல நம்பிக்கை இருக்குமோ விதியையும் அதில் சேர்த்துக்கலாம். அல்லாஹுவோடு விதியையும் சேர்த்து, அல்லாஹ் எனக்கு விதித்த விதியின் அடிப்படையில் நடந்திருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் இதில் வெற்றியை இறுதியில் வைத்திருப்பான் என்கிற நம்பிக்கையோடு அந்த அடியான் இருக்கிற போது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி மறுமையில் அல்லாஹு தாலா கூலியை கொடுப்பதற்காக, நன்மையை அதிகரிப்பதற்காக எனக்கு இந்த சோதனையை வைத்திருக்கிறான், இந்த சோதனையில் அல்லாஹ் எனக்கு வெற்றியையே தருவான் என்று தவக்குல் வைத்து சார்ந்திருப்பான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையின் மீதான நம்பிக்கை நமக்கெல்லாம் நல்லா தெரியும். கண்டிப்பாக எல்லாருக்கும் மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதில் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. நாமெல்லாம் எந்த ஒரு முஃமினும் தனக்கு அல்லாஹ் நரகத்தை தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கவே கூடாது. ஒரு முஃமினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தான் தருவான். நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. என்ன வேணும் நமக்கு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்போம். சோதனையின் போது நமக்கு சோதனை வரத்தான் செய்யும். நான் சொன்ன இந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒன்று என்னன்னா, நிச்சயமாக சோதனை உண்டு. சோதனை எந்த அளவுக்கு உண்டு, நம்ம இடத்துல எந்த அளவுக்கு ஈமான் இருக்கோ அந்த அளவுக்கு. அதனால தான் நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்குறான். சூரத்துல் பக்ரால கடைசியில், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, எங்கள் இரட்சகனே, உன் கடமைகளில் எதையும் நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் தவறளித்து விட்டாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக. அழகான துவா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. அல்லாஹ் சொல்றான், எங்கள் இரட்சகனே, நீ எங்கள் மீது பழுவான கஷ்டமான சுமையை எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது சுமத்தியவாறு எங்கள் மீது நீ சுமத்தாதிருப்பாயாக. எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்களின் மீது நீ என்ன செஞ்சிட்ட? கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமத்தின. அப்படிப்பட்ட கஷ்டங்களை எங்கள் மீது அதிகமாக சுமத்தாதிருப்பாயாக. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ், எங்களுடைய இரட்சகனே, இன்னும் எதை சுமக்க எங்களுக்கு சக்தி இல்லையோ, இன்னும் எதை சுமக்க எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. வஅஃபு அன்னா, யா அல்லாஹ், எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்து விடுவாயாக. வஅஃபிர் லனா, எங்களை மன்னித்து விடுவாயாக. வர்ஹம்னா, எங்கள் மீது நீ உன்னுடைய கருணையை அருளை புரிவாயாக. அன்த மௌலானா, யா அல்லாஹ், நீயே எங்கள் பாதுகாவலன். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், ஆகவே உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாரின் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா விதமான சோதனைகளையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எதிர்கொள்ளத்தான் வேணும். அப்படி எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் மீதான தவக்குள்ள கொஞ்சம் கூட அசைவு இருக்கக்கூடாது. நிலைத்திருக்கக்கூடிய அந்த தவக்குல், அல்லாஹ் வக்கீலாக்கிய அந்த நிலைமை, நம்முடைய தக்வா, நம்மளுடைய அந்த நிலை சோதனையின் போது மிக நல்ல நிலையில் இருந்தால் வெற்றி நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த உலகின் அந்த சோதனையின் முடிவில் உலகத்திலேயே மிகச்சிறந்ததை தருவான், மறுமையிலும் தருவான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவாராக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.